இயற்கை கொடுக்குதுங்க நிறையா. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு போய் இன்னொரு வழியில் தேடிக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் இயற்கையை எப்படி கொண்டாடுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இயற்கையை எப்படி கொண்டாடுறீங்க? இயற்கை உங்களுக்கு என்ன கொடுக்குது? இயற்கை இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குது, அதை நீங்கள் கொண்டாடணுன்றேன். ஆக்சிஜன் கொடுக்குதுல்ல, எத்தனை பேர் ஆக்சிஜனை போய் உண்மையில் ப்ரீதிங் பண்ணுறீங்க? I'm talking about you literally spending time to breathe in, breathe out. அது not a normal. இப்போ நம்ம வந்து நார்மலாக ப்ரீதிங் பண்ணுறோம். இப்போ எத்தனை பேர் டைம் எடுத்து அந்த ஆக்சிஜனை ப்ரீதிங் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க? டைம் எடுத்து அதுக்குன்னு டைம் எடுக்கிறீங்க. அதுதான் கொண்டாடுறது. ஏன்னா மற்றது எல்லாமே நம்மளுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆகிரும். பட் ஆர் யூ டேக்கிங் டைம் டு ஸ்பெண்ட் ஃபார் ப்ரீதிங்? ஹலோ, கேளுங்க. ஓகே, இயற்கையில் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். எத்தனை பேர் ஆக்சிஜனை ப்ரீதிங் பண்ணுறீங்க? எல்லோரும் நார்மலாக ப்ரீதிங் பண்ணோம். ஆனால் வேர் இஸ் த பெஸ்ட் டைம் அண்ட் பெஸ்ட் பிளேஸ் டு ப்ரீத் இன் ஆக்சிஜன்? ஏர்லி மார்னிங், ஓகே, ஓ டவுன் அதிகாலையில் 5-6 மணி அந்த மாதிரி டைமு. கேளுங்க, 5-6 மணி அந்த மாதிரி. ஓகே, அதுவும் எங்கே நிறையா பசுமையான மரங்கள் செடிகள் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா அது உங்களுக்கு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணோம். நீங்கள் அதுக்கு வேண்டிய கார்பன் டை ஆக்சைடாக கொடுப்பீங்க. பரிமாறுதல் நடக்கும். ஓகே, ஸோ இன்னொன்று ஈவன் லெட்ஸே, ஓகே, ஆக்சிஜன் வந்து நீங்கள் எங்கே கிடைக்கும்? பசுமையான இடத்துல. நீங்கள் காடி ஓட்டிகிட்டு போகும்போது தான் நீங்கள் ஜன்னல்லாம் திறந்து விட்டிங்களா, யூ ஆர் நாட் கெட்டிங் 100% ஆக்சிஜனா பொல்யூட்டட். எல்லாம் அந்த காடியோட புகை அது இதுன்னு சொல்லி இண்டஸ்ட்ரி ஏரியாலாம் போனால் நிறைய அந்த இண்டஸ்ட்ரி புகைங்க இது எல்லாமே வந்து ஆக்சிஜன். ஆனால் காலையில் பசுமையான செடிகள் இருக்கிற இடத்துல நீங்கள் நின்று அந்த இடத்துலேருந்து நீங்கள் ப்ரீதிங் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் க்ளீன் ஆக்சிஜன், கிளியர் அண்ட் பியோர் ஆக்சிஜன். சரியா? அப்போ அதை செய்யணும். ஓகே, ரெண்டாவது நம்ம பாடியில் கேளுங்க, நம்ம பாடியில் வந்து எலக்ட்ரான் சொல்லி எலக்ட்ரிசிட்டி நமக்குள்ளே செயல்படுது. கேளுங்க, நமக்குள்ளே ஒரு எலக்ட்ரிசிட்டியோட ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் எலக்ட்ரான்னுவாங்க. இந்த எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கும். இன்றைக்கி அதை வந்து மிஷின் மூலமாக தெராப்பின்னு சொல்லிலாம் செய்கிறாங்க. ஆனால் இயற்கையாக உங்களுக்கு கிடைக்கும். எப்படி தெரியுமா? மண்ணா? என்ன மண்? நீங்கள் என்ன செய்யணும்? காலையில் இல்லை ஒரு நாளில் எத்தனை தடவை ஆகிலும் நீங்கள் என்ன செய்யலாம்? மண் இருக்கிற இடத்துல இருக்கங்க, மணல் இருக்கிற இடங்களில் நீங்கள் ஒரு காலோடு நடந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரான் சப்ளை கிடைக்கும். ஓகே, காலையில் பசுமையான புல் உள்ள இடங்கள் மேலேயும் நடந்தாலும் ஒரு காலில் நடந்தாலும் உங்களுக்கு வேண்டிய எலக்ட்ரான் கிடைக்கும். ஏன் இந்த எலக்ட்ரான் எதுக்கு தேவை? இதெல்லாம் இயற்கையை எவ்வளவாக நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு சொல்லி இதுக்கு கேள்வி உங்களுக்கு கொடுக்குறேன். இயற்கை கொடுக்குதுங்க நிறையா. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு போய் இன்னொரு வழியில் தேடிக்கிட்டு இருக்கோம். மருந்து மாத்திரை அதுன்னு மூலிகை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போய் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு என்ன இயற்கை கொடுக்கக்கூடியதை நீங்கள் பெற்றுக்கொண்டாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் படைப்பு மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த படைப்புக்குள்ளே நமக்கு நிறையா வேண்டியது கொடுக்குறாரு. அன்றைக்கி ஆதாம்கிட்ட சொன்னார், நீ எல்லாம் சாப்பிட்லான்னு.
எதையும் இதை தவிர்த்து மட்டும் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது. சாப்பாடு அங்கே இருக்குது, உணவு நம்ம கிடைக்கிது, வேறு ஆரோக்கியம் கிடைக்கிது, ஆக்சிஜன் கிடைக்கிது, வேறு உங்கள் உடம்புல தேவைப்பட்ட எலக்ட்ரான் அதுதான் உங்கள் எலக்ட்ரான் எதுக்குங்க? சரி, ஏன் இந்த எலக்ட்ரான் நமக்குள்ளே ஏன் எலக்ட்ரான் அந்த இதை தேவன் வச்சுருக்கிறாரு? எலக்ட்ரான் நம்ம ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கு உதவி செய்யும்.